இங்க ஒரு காலேஜ்ல அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போகிறாங்க. இதனால ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடுறாங்க. வந்தவர் அந்த மரணத்திற்கும் அந்த காலேஜ்ல இருக்க லைப்ரரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ஏன்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த லைப்ரரியில போட்டோ எடுத்திருக்காங்க. அதே நேரம் அந்த லைப்ரரிக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒரு ப்ரொஃபசருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க கிட்ட போயிட்டு உன்னை சுத்தி ஏதோ அமானுஷமான விஷயம் இருக்கு, என்ன நீ நம்புனா அன்னைக்கு நைட்டு லைப்ரரிக்கு வான்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த லைப்ரரியில இவரு தன்னோட டிவைஸ் எல்லாம் செட் பண்றாரு. அந்த ப்ரொஃபசரும் அங்க வராங்க. அவங்க மேல இவரோட எக்யூப்மெண்ட் வச்சு டெஸ்ட் பண்றாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்களும் இவர் மேல நம்பிக்கை இல்லாம அங்கிருந்து கிளம்புறப்ப அப்ப இவரோட டிவைஸ்ல சவுண்ட் வருது. அந்த பீப் சவுண்ட வச்சு அந்த ஆவிங்க கூட பேச நினைச்ச இவர் ஆமாவா இருந்தா ஒரு பீப் சவுண்டும் இல்லனா 2 பீப் சவுண்டும் கொடுக்க சொல்றாரு. ஆனா இவர் எந்த கேள்வி கேட்டாலும் 2க்கு அதிகமான பீப் சவுண்ட் வருது. இவருக்கு ஒன்னும் புரியல. கடைசியா இங்க எத்தனை ஆவிங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இவர் இந்த லைப்ரரியில செட் பண்ணி வச்சிருந்த எல்லா டிவைஸ்லயும் பீப் சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அவரோட சிஸ்டத்துல மொத்தம் அங்க 42 ஆவிங்க இருக்குதுன்னு காட்டுது. அப்போ அந்த ஆவிங்க அந்த ப்ரொஃபசர் அப்படியே தூக்கி மேல கொண்டு போயிடுதுங்க. அப்ப இவரு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த ப்ரொஃபசரை சுத்தி வெறும் ஆவிங்க மட்டும்தான் இருக்குங்க. எப்படியும் அந்த ப்ரொஃபசரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. ஆனா அந்த ஆவிங்க என்ன சொல்ல வந்துச்சுன்னு இவருக்கு சுத்தமா புரியல. மறுபடியும் அந்த லைப்ரரிக்கு போறாரு. அங்க இருக்கிற பியானோவை தொட்டதும் சவுண்ட் வருது. அப்ப அங்க இருக்கிற தூசெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வேவை உருவாக்குது. இப்ப இவரு அந்த ஃப்ரீக்வன்சி வேவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ்ல ஒரு அவாவை கொட்டி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியா சேஞ்ச் பண்றாரு. கடைசியா இவர் அந்த சர்ச்சில் பார்த்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஃப்ரீக்வன்சியை நெட்ல செக் பண்ணி பார்த்தா அது கடவுளோட ஃப்ரீக்வன்சின்னு காட்டுது. இவரோட கார்ல இருக்கிற ரேடியோல அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்றாரு. அந்த கார் இப்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.